அன்பு உறவுகளே, டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். வழக்கமா உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை தான், இந்த காணொளியை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்துடாம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய பொன்னான அந்த பின்னூட்ட கருத்துக்கள், அந்த பதிவுகள் இந்த காணொளிக்கு ரொம்ப முக்கியமானது. அதை பதிவு செஞ்சு இந்த காணொளியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள். சமீபத்துல தமிழ்நாட்டுல ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை பெரிய பேசு பொருளா மாறி விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருக்க இருவருமே திரை மற்றும் அரசியல் பிரமுகர்களாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை தானே, அதை நம்ம எப்படி பேசணும் அப்படி நம்ம கடந்து போனாலும் அந்த பிரச்சனை என்னவா மாறி இப்ப நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறுப்பினர்களுக்குள்ளேயே ஒரு சாதிய வேறுபாடுகள் காரணமாக, சாதிய மோதல் காரணமாக, சாதி குறித்தான இரு தரப்புக்கும் இடையில் உள்ள அந்த சங்கடங்கள் குறித்தான பிரச்சனையா இருந்ததை தாண்டி இன்னைக்கு அது எந்த பிரச்சனையா மாறி நிக்குதுன்னு பார்த்தா, ரொம்ப நாள் மூடி மறைச்சு ஒளிச்சு வச்ச ஒரு விஷயமான மத பிரச்சனையாகவும் இது மாறி நிக்குது. அப்படின்னா அதை நம்ம பேசித்தானே ஆகணும். திரைத்துறை மற்றும் அரசியல், எழுத்து, பேச்சு என்று இப்படி இந்த பல துறைகள்ல அறியப்பட்ட கரு பழனியப்பன், பல கருப்பையா, இந்த இருவருக்குமான இன்னைக்கு நடக்கிற இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பூதாகரமா மாறி நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் காவல் நிலையத்துல கொண்டு போய் புகார் கொடுக்கிற அளவுக்கு இவர்களுடைய பிரச்சனை முத்தி போயிருக்கு. இந்த பிரச்சனையும் கூட அவர்களுக்குள்ள இருக்கிற குடும்ப பிரச்சனையோ அல்லது சொத்து பிரச்சனையோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையோ இதையெல்லாம் தாண்டி இப்படியெல்லாம் இல்லாம எப்படி புகாரா அது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை பெரிய அளவுல ஆச்சரியப்படுத்தி இருக்கு, அதிசயப்படுத்தி இருக்கு. இவர்களா இப்படின்னு சொல்லி நம்மள வாய் விளக்க வச்சிருக்கு. எப்படி புகார் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சாதிய அடக்குமுறை அடிப்படையில நான் சாதிய வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறேன், சாதிய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி கரு பழனியப்பன், பல கருப்பையாவின் மீது புகார் கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய பேசு பொருளா மாறி நிக்குது. என்ன பெரிய ஆச்சரியம்னா, பல கருப்பையாவுடைய தம்பி மகன்தான் கரு பழனியப்பன் அப்படிங்கிற அந்த விஷயமே சமீபத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடையில கரு பழனியப்பன் பேசுறதுக்கு அப்புறம் தான் அவர்களுடைய நெருக்கமானவர்களை தவிர பரவலாக எல்லா மக்களுக்குமே அதுவே முதல்ல பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு, அதிர்ச்சியா இருந்துச்சு. அதுல மிக முக்கியமா அந்த மேடையில பேசும்போது கூட கரு பழனியப்பன் சொல்லுவாரு, என்னைய பல இடங்கள்ல பல கருப்பையான்னு மாத்தி சொல்லிடுவீங்க, எனக்கு அது தாங்க முடியாத அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய உரையவே ஆரம்பிப்பாரு. என்னடா இது, பெரியப்பாவுடைய பேரை தவறி சொன்னதுனால அவருக்கு என்ன அவ்வளவு பெரிய அருவருப்பு, அவ்வளவு பெரிய ஒரு அவமானம்லாம் ஏன் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேச்சை உற்று கவனிச்சு பார்த்தோம்னா, அதற்கு பிறகுதான் பல உண்மைகளை அந்த மேடையில வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அதுல இந்த சாதிய கொடுமைக்கு நான் ஆளாக்கப்படுறேன், கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலமாக இந்த சாதிய பிரச்சனையினால என் குடும்பத்துக்குள்ளே நான் ஒடுக்கப்படுறேன்னு சொல்றாருல. அதை சொல்லும் போது பலருக்கு என்ன ஆச்சரியம்னா, என்னடா இது சாதிய கொடுமைனா ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருவேளை இவரு அந்த மதத்துக்கு அந்த ஜாதிக்கு எப்படியோ உந்தி தள்ளப்பட்டு கன்வெர்ட் ஆகி மாறி வந்துட்டாரா, எப்படி ஒரே சாதிக்குள்ள என்னடா இது கொடுமை, இது என்னடா சாதிய அடக்குமுறை அப்படின்னு பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் போதுதான் அவர் சொல்றாரு, நான் இன்னும் ஒரு சாதியிலிருந்து கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டேன். இது என்னுடைய பெரியப்பாவாக இருக்கக்கூடிய அந்த பல கருப்பையாவிற்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தினதோடு மட்டும் இல்லாம, நான் என் குடும்பத்திலிருந்து சுமார் 25 வருஷத்துக்கு மேல புறக்கணிக்கப்படுறேன், புறந்தள்ளப்படுறேன், ஒதுக்கி வைக்கப்படுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல கருப்பையா எந்த அளவிற்கு ஜாதியின் மீது வெறி கொண்டவரா இருக்கிறார் அப்படிங்கிறத பொது வெளியில வெளிப்படுத்தும் பொழுதுதான் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா பல கருப்பையாவின் மீதான அந்த பார்வை இருக்கு பாத்தீங்களா, அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் திராவிட சித்தாந்தத்தை அழுத்தமா தன்னுடைய கருத்துக்கள்ல பேசக்கூடியவர், அதி மேதாவியா தன்னை காட்டிக் கொள்ளக்கூடியவர், அதிகமாக புத்தகம் வாசிப்புல ஈடுபடக்கூடியவர்,
பல மேடைகள்ல தன்னுடைய ஆத்மார்த்தமான கருத்தால, ஆழமான கருத்தால பல மேடைகள்ல பல மக்களை கவர்ந்தவர். இவருக்குள்ள எப்படா இவ்வளவு பெரிய ஜாதி வெறியும் இனவெறியும் இருக்குன்னு சொல்றதுதான் அந்த இடத்துல கூடுதல் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. நம்ம கூட இதற்கு முந்தைய காணொளியில இந்த பல கருப்பையாவினுடைய பல குணாதிசயங்களை, அவர் இஸ்லாம் குறித்தான அவருடைய பார்வை குறித்தெல்லாம் ரொம்ப சிலாகிச்சு நான் பேசியிருப்பேன். ஏன்னா அவருடைய கருத்து, அவருடைய எழுத்தாற்றல், அவருடைய பேச்சாற்றல்லாம் அந்த அளவிற்கு வெளி உலகத்திற்கு, வெளி தோற்றத்திற்கு பல கருப்பையாவின் மீது ஒரு பெரிய அபிமானத்தை, மரியாதையை ஏற்படுத்திருச்சு இல்லைங்களா? என்னதான் திராவிடம் பேசினாலும், என்னதான் பகுத்தறிவு பேசினாலும், எவ்வளவு பெரிய பெரியாரிஸ்டா இருந்தாலும் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சாதிய வன்மை எப்படி பளிச்சிடுது பாத்தீங்களா? அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சாதிய வெறி, சாதிய மேலாண்மை எந்த இடத்துல எப்படி மேலோங்கி நிக்குது பாத்தீங்களா? அதை மறைக்கிறதுக்காக, அத வெளி உலகத்துக்கு காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் எடுக்கிற சிரத்தை இருக்கு பாத்தீங்களா? இது பல்லாண்டு காலம் அவர்கள் வாழ்க்கையவே தொலைச்சிருக்குங்க. இத்தனைக்கும் இந்த ரெண்டு குரூப்புமே திராவிடம் பேசுற குரூப்பு, பெரியாரிசம் பேசுற குரூப்பு, பகுத்தறிவு பேசுற குரூப்பு. இந்த இடத்துல குடும்பத்துக்குள்ளே ஒருத்தனை சாதி விட்டு சாதி திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, உங்களுடைய அந்த பெரியாரிசம், அந்த திராவிட சிந்தனை, அந்த பகுத்தறிவு சிந்தனை எங்கப்பா போச்சு? எல்லாம் தனக்குன்னு வரும் பொழுதுதான் இந்த சாதிய பிரச்சனை, இந்த பகுத்தறிவு, இந்த பெரியாரிசம், இந்த திராவிட சிந்தனை எல்லாமே காண போயிடும். ஏன்னா சமூகத்துல அவங்களுக்குன்னு தனக்கான ஒரு வட்டத்தை போட்டு, உன்னை விட நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த போதை இருக்கு பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய அறிவாளியையும் இந்த இடத்துல சறுக்க வச்சிரும். அந்த சறுக்களை தான் நாமெல்லாம் அதிமேதாவின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த பல கருப்பையாவையே அந்த போதை தான் சறுக்க வச்சிருக்கு. அதை தாண்டி அந்த பகுதிகளில் இந்த காரைக்குடி பகுதி இருக்கு பாத்தீங்களா? நான் ரொம்ப அந்த பகுதிக்கு நெருக்கமானவன். அந்த பகுதியில எனக்கு தெரிந்து இவர்கள் அந்த செட்டியார் அப்படிங்கிற அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் தான். அதுலயும் குறிப்பா இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில. உங்களுக்கு தான் தெரியுமே, இந்தியா முழுவதும் அந்த பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற அந்த பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய அந்த இடம் உலக அளவுல பிரசித்தி பெற்றது. அந்த இடத்துல கூட, அந்த பிள்ளையார்பட்டி அந்த கோவில்ல கூட இந்த முதல் மரியாதை, கும்ப மரியாதை இருக்கு பாத்தீங்களா? அது இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு தான் அங்க முதல் வரிசையில முதல் இடத்துல கிடைக்கும். இந்த மாதிரி இந்த அதிகார போதை, இந்த மமதை, நாம் எல்லாத்தையும் விட உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த வெறி இருக்கு பாத்தீங்களா? ஒருபோதும் எல்லா மனிதர்களையும் சமநிலையில வச்சு பார்க்கக்கூடிய நிலைமைக்கு இது விடவே விடாது. அதை தாண்டி பல கருப்பையாவுடைய இன்னும் ஒரு விஷயத்த, மிக முக்கியமாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த கரு பழனியப்பன் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில, அந்த நேர்காணல்ல சொல்லும் பொழுதுதான் கூடுதல் அதிர்ச்சியை கொடுக்குது. அந்த நேர்காணல்ல என்னுடைய சித்தப்பா பையன் இன்னும் ஒருத்தர் இதே மாதிரி இஸ்லாத்தை தழுவுனதுக்காக, இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏத்துக்கிட்டதுக்காக அவரையும் அவருடைய குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கக்கூடிய இந்த மதவெறி பிடிச்ச வேலையையும் பல கருப்பையா செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போதுதான் அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியலங்க உண்மையிலே. ஆமாங்க, எப்படி பல கருப்பையாவுடைய தம்பி சின்ன கருப்பையா அப்படின்னு சொல்றோம்ல, அவர் பையன்தான் இந்த கரு பழனியப்பன். அதே மாதிரியே பல கருப்பையாவுக்கு இன்னொரு தம்பி மகனாக அதே பழனியப்பன் பேர் கொண்ட ஒருத்தர் இருக்காரு. அவரு தன்னுடைய அந்த இளமை பருவத்திலேயே இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, தன்னுடைய நண்பர்களால அந்த மார்க்கத்தை விளங்கி அதன் மீது ஈர்ப்பு கொண்டு என்ன செய்யறான்னு சொன்னா, இஸ்லாத்தை தழுவணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும் பொழுது இந்த பல கருப்பையா அந்த குடும்பத்தார்கள் அனைவரையும் ஒரே இடத்துல ஒன்று கூட்டி கடுமையான எச்சரிக்கையே இந்த பழனியப்பன் அப்படிங்கிறவருக்கு, இஸ்லாத்துக்கு நீ போயிட்டின்னு சொன்னா உனக்கும் இந்த சொந்த பந்தங்களுக்கும் குடும்பங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எந்த நல்லது கட்டில நீ பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பழனியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரு பழனியப்பனுடைய தம்பியையும் இதே போன்று மதவெறி தாக்குதலை அவர் மீது செஞ்சிருக்காரு இந்த பல கருப்பையா. எப்படி சாதிய வேறுபாடால, அந்த சாதிய பாகுபாடால கரு பழனியப்ப தன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டாரோ, அதே மாதிரியே மத பாகுபாடால, மத வெறியால, அந்த மத வேறுபாட்டால
இன்னொரு பழனியப்பன், இப்ப முகமது முஜாஹிதின் பேர் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவரும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 30 ஆண்டு காலமாக இந்த வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. குடும்பத்தோட சேர முடியாம தன்னுடைய தாய் தந்தைகள்கிட்ட கூட பேச முடியாத அளவுக்கு கெடுபிடி கொடுத்திருக்காரு இந்த பல கருப்பையா. சரி, இது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லையே. ஒரு மதத்தின் மீது வெறி கொண்டவன், பற்று கொண்டவன், இன்னொரு மதத்தை தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அதை போய் தழுவுறது, அதுல இணைகிறத இங்க சராசரியா ஒரு சாதாரணமா எடுத்துட்டு போக மாட்டான். எப்படியும் அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவான், பெரிய ரணகலத்தை உருவாக்குவான், குடும்பத்துக்குள்ள பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவான். இது சராசரி மனிதனுக்கு, சக மனிதனுக்குன்னு வைங்களேன். இதுல பல கருப்பையா எங்க வேறுபடுறாரு தெரியுமா? இவரு இஸ்லாம் குறித்தான போதனைய, இஸ்லாம் குறித்தான நன்மதிப்புகளை, இஸ்லாம் குறித்தான தனி பார்வைய, மதிப்பான பார்வைய பிரசங்கம் பண்றவருங்க நீங்க. ஐயா பல கருப்பையா அவர்களே, உங்களை போன்று இந்த குரானையும் நபி மொழியையும் மாற்று மதத்துல இருக்கிற ஒருத்தர் பேசிடுவாரா அப்படின்னு கேட்டா இந்தியாவிலே ஒரு ஆளை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேசக்கூடிய நீங்க, பல மேடைகள்ல இஸ்லாம் குறித்து சிலாகிச்சு பேசக்கூடிய நீங்க, இஸ்லாத்துல இருக்கிறவர்களே தெரியாத பல சட்ட திட்டங்களை, நபி மொழியில் இருக்கக்கூடிய பலவீனமான அறிவிப்புகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஆய்வு செஞ்சு பேசக்கூடிய நீங்க, இந்த உலகத்திலே உன்னதமான மார்க்கம், உயர்வான மார்க்கம் இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க, முகமது நபி போன்ற ஒரு இறை தூதரை, ஒரு தீர்க்கதரிசிய உலகத்திலே எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு வாய்கிலிய பேசுற நீங்க, சாதி மறுப்பு, பகுத்தறிவு, தீண்டாமை, மத வேறுபாடு, இன வேறுபாடு அப்படின்லாம் சொல்லி மேடையில வாய்கிலிய பெரியாரிசத்தையும் திராவிடத்தையும் பேசுற நீங்க இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செய்யலாமா? அப்புறம் எப்படி நீங்க அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் அப்படிங்கிற ஒரு ஆய்வை எடுத்து ஒரு புத்தகத்தை எழுதினீங்க? அந்த புத்தகம் குறித்து வேற நான் ரொம்ப சிலாகிச்சு இதற்கு முன்னாடி ஒரு காணொளியும் போட்டிருக்கேன். எத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய மதவெறி, அந்த இனவெறி, சாதி வெறி, இதையெல்லாம் எவ்வளவு ஆண்டு காலம் நீங்க ஒழிச்சு வைப்பீங்க? இந்த வெளியில வந்துருச்சுல. உங்களுடைய 60-70 ஆண்டு காலம் அந்த இமேஜ் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு பாத்தீங்களா? ஆக என்ன பெரியாரிசம் பேசினாலும், என்ன பகுத்தறிவு பேசினாலும், எவ்வளவு பெரிய திராவிடம் பேசினாலும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாதி வெறி, மதவெறி, இனவெறி உங்களை விட்டு போகவும் இல்லை, நீங்க போகவும் விட மாட்டீங்க.